சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் யானை உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இயற்கை சூழ்ந்த இடத்தில் சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இதனால் கவலையடைந்துள்ள பக்தர்கள் விரைவில் யானை குணமடைய தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் ராஜேஸ்வரி என்ற பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது 40 வயதான இந்த யானைக்கு இளம் வயதிலிருந்தே முன்னிடது கால் சற்று ஊனமாக இருந்து வந்தது. இந்நிலையில் சில நாட்களாக யானையின் 4 பாதத்தில் புண் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் யானையை இயற்கையான சூழ்நிலையில் வைத்து பராமரித்தால் மட்டுமே யானையின் உடல்நலம் சீரடைய வாய்ப்புள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். யானைகளை பாதுகாக்கிறது கோயிலுக்கு அறங்காவல் குழு கொஞ்சம் அக்கறை காட்டி இது மேலே கொஞ்சம் இன்னும் மிக சிறப்பான விஷயங்கள் கையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்காதுங்க. சரியாக பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி யானைகளெல்லாம் நம்ம காக்க பண்ணலாம், பெருமைப்படலாம். அவ்வளோதான். யானையை கோவிலுக்கு சொந்தமான இயற்கை சூழ்ந்த நிலையில் உள்ள நிலத்தில் வைத்து பராமரிக்க அறநிலையத்துறை உத்தரவிட்டதால் வெளியிடத்திற்கு கொண்டு செல்வதற்காக கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ராஜேஸ்வரிக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்போடு யானை லாரியில் ஏற்றப்பட்டது. இதனை பார்த்த பக்தர்கள் கோயிலை விட்டு யானை வெளியிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதனர். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ போய் நல்ல மாதிரியாக சிகிச்சை அளித்து நல்ல மாதிரியாக திரும்ப கொண்டு வந்து இங்கே ஒரு இடத்த தூய்மையாக வைத்து நல்லா பராமரித்தா நல்லா இருக்குன்னு மக்களுடைய கருத்து. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 10 வயசுலேருந்து இங்கே தாங்க இருக்குது. வேறு எந்த இது இல்லைங்க. இப்போல்லாம் இவங்க நல்லா இப்போ நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்களாம் மருந்து மாத்திரை காலுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. டாக்டருங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேலம் மாநகரில் முக்கிய சாலைகள் வழியாக கோரிமேட்டில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலத்திற்கு யானை கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் ஆரத்தி எடுத்து வணங்கியதோடு அதிகாரிகள் கரும்பு மற்றும் பழங்களை யானைக்கு கொடுத்தனர். இயற்கை சூழலில் யானையை பாதுகாக்க உள்ளதாக தெரிவித்த மருத்துவர்கள் புத்துணர்வு அளிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினர். இங்கு அது வாழ்வதற்கு தேவையான அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு நன்கு செப்பனிடப்பட்டு யானை வாழ்வதற்கும் யானை பாகன்கள் அந்த சூழலில் இயற்கையாக வாழ்வதற்கும் வேண்டிய வசதிகளை இந்து சமயநலத்துறை தேர்வு செய்து செப்பனை செய்து முடித்து இன்று யானை பத்திரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யானை மற்றும் யானை பாகன்களுக்கான அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு யானை கொண்டு செல்லப்பட்டது. அரசின் உத்தரவுக்கு ஏற்ப கோவில் யானை பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு இயற்கை சூழ்ந்த நிலையில் உள்ள இடத்தில் விடப்பட்டுள்ளது என்றும் யானை பாகன்களை 24 மணி நேரமும் கண்காணிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் மங்கையர்கரசி தெரிவித்தார். யானை இயற்கை சூழ்நிலையில் இருக்கணும்ன்றதன் அடிப்படையில் அதனுடைய எல்லா உடல் நலத்தின் காரணத்தினுக்காக அரசின் உத்தரவினுக்கிணங்க இங்கு ஷிப் பண்ணி வெற்றிகரமாக இன்று ஃபாரஸ்ட் மற்றும் அந்த கால்நடைத்துறை, போலீஸ், இபி எல்லாத்துடன் உதவியுடன் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் இன்றைக்கு அங்கேருந்து இங்கே ஷிப் பண்ணி நல்ல முறையில் ஷிப் பண்ணியிருக்கோம். சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 3500க்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன. இதில் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் யானை இருந்து வந்தது. தற்போது அந்த யானையும் உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பது பக்தர்களை கவலையில் ஆழ்த்தி உள்ளது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ்.